ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் லைம் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஆக்ஷன் கலந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் லைம் சீசன் 2 எபிசோட் 10. இங்கே நம்ம ஷோனாவும் மியோலானோ பேரியர் கிரியேட் பண்ண ரெடியாக இருக்காங்க. எல்லாமே பிளான் பண்ணபடியே தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம பென்னிமார் ஒரு டீமை தடுக்க போகிறோம், காபீரோ ஒரு டீமை தடுக்க போகிறோம், சோவே ஒரு டீமை தடுக்க போகிறோம், காப்டா அந்த வயசானவன் இன்னொரு டீமை தடுக்க போயிட்டு இருக்காங்க. இங்கே அந்த ஷூனா மற்ற எல்லாரையும் கொண்டவங்க ஒரு கேம்ப் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அதோட கிங் வந்து அதே இடத்துல தான் இருந்து தூங்கிட்டு இருக்கான். நம்ம ரீமரும் இந்த கேம்புக்கு மேலே தான் பறந்துட்டு இருக்கான். என் ஷியானியும் மற்ற ஆளுங்களையும் கொண்டது நீங்கள் தானே, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம பென்னிமாரும் என்னடான்னா அந்த இடத்துக்கு போகவும் உனக்கு நாங்கள் இறக்கமே காட்ட மாட்டோம், ஒழுங்காக போயிரு அப்படின்னு சொல்லுவோம். அதை நான் சொல்ல வேண்டிய டைலாக், உங்களுக்கு நான் இறக்கமே காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெனிமார் அவன் ஃபுல் பவரில் ஜஸ்ட் ஒரு செகண்டில் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அந்த பேரியர் கிரியேட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த கிறிஸ்டலாக அழிச்சிருந்தான். என்னோட வேலை முடிஞ்சிச்சு, மற்ற யாருக்கும் என் ஹெல்ப் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் பார்த்தா இங்கே நம்ம காபீரோட டீம் அதையுமே சாதாரணமாக சொல்லக்கூடாது, சும்மா வேறு லெவல் காட்டுறாங்க. அண்டு நம்ம காபீரோ இப்போ நேம் வச்சிருக்கிறதுனால ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கான். அவனும் ஈஸியாக கொண்டு தான் இங்கே சோவேவும் ஒரு கிறிஸ்டலாக அழிச்சிருந்தான். அண்ட் ஃபைனலாக இப்போ அந்த 3 பேர் அவங்க தான் இது எல்லாத்துக்குமே மெயின் காரணமாக ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தவங்க. மான்ஸ்டர்ஸ் எதுவும் இந்த பக்கம் வரலையா, என் கை நமனமான் இருக்கு, யாரையாச்சும் போட்டு அடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். அவன் கூட இருக்கணும், என்னோட ஸ்வாடை வச்சு யாரையாச்சும் கொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இன்ஃபார்ம் பண்ணுறான். எனது வெறும் 4 ஆளுங்க தானா, இந்த வயசானவன் உயிரோடு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியமாக பார்க்காங்க. இப்போ தான் நம்ம காப்டா சும்மா வேற லெவல் காட்டுறான். நம்ம காப்டாவும் ரீகரும் போயிட்டு அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாரையுமே ஃபாஸ்ட்டாக வெட்டி கொண்டுகிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்க்லாடும் சும்மா வேற லெவல் காட்டிட்டு இருக்கான். அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற மனுஷங்க பரவாயில்ல, இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, நான் போய் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், ஆனால் உன் கூட போகிறது நான் இல்லை அப்படின்னு காப்டா சொல்கிறான். பார்த்தா அந்த ஆர்க்லாடு வந்து நிற்கிறான். அப்போ நம்ம காப்டா காப்ஸுக்காக நீ இதை பண்ணு கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்போ இவங்களுக்குள்ள ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது. பரவாயில்ல கிளவா, நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்கவும் ஒரு சாதாரண பொடி பையன் கிட்டலாம் தோற்று போயிருவியா அப்படின்னு நம்ம ஹாக்குரோ கேட்குவோம். அவன் தேடி பார்த்துட்டு ஓ என்னையே தான் பொடி பையங்கியா, அப்போ இந்த பொடி பையனை உன்னால் பார்க்க முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இவனை அட்டாக் பண்ணுறான். பட் ஆனால் அந்த ஹாக்குரோ ஈஸியாக அதை தடுத்துருதான். நீ திறமையானவன்லாம் நினச்சேன், நீ இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி கேட்குவோம். நான் இன்னும் என் முழு திறமையை காட்டவே இல்லை, காட்டினா நீ தாங்க மாட்டேன் அப்படிங்கவும் சரி வா அப்போ மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே நம்ம ஹாக்குரோவும் தயாராகுதான். அவன் சீட்டிங் பண்ணி ஒரு ஸ்வாடையே நிறைய ஸ்வாடாக வச்சு அட்டாக் பண்ணுதான். அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹாக்குரோ அசால்ட்டாக அதை அவ்வளோத்தையும் தடுத்துட்டு தான் இவன் ஆச்சரியப்படுதான். உடனே அந்த மனுஷன் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாகவும் என்னது உன்னால் இதை பார்க்க கூட முடியலையா, நீ ரொம்பவும் திறமசாலி இல்லை போலியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாக்குரோ சொல்லவும் உடனே அவன் செம டென்ஷன் ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணுறதுக்காக வாரான். என்னோட கண்களால் 300 மடங்கு அதிக ஃபாஸ்ட்டாக பார்க்க முடியும், அது என்னோட யூனிக் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லவும் பட் ஆனால் நீ ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாக்குரோ ஸ்வாட் எடுத்து அவன் தலையை வெட்டுறதுக்காக போகிறான். இவனால் அசையக்கூட முடியல, ஏன்னா அவன் அவ்வளோ ஸ்பீடாக வரான். அவன் தலையை வெட்டினதுக்கப்புறமா இவனுக்கு கான்சியஸ் இருக்குது, ஏன்னா அவன் அவ்வளோ ஸ்பீடில் வெட்டியிருக்கான். அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாக்குரோ சொல்கிறான். இங்கே அந்த ஆர்க்லாடும் அந்த மனுஷனும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அவன் ஷீல்டை வச்சு தடுத்துட்டு இருக்கவும் கோலை மாதிரி ஷீல்டை வச்சு தடுத்துட்டு இருக்கியா, சரி ஓகே நான் என்னோட உண்மையான பவரை காட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெசர்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லுக்காக மொத்த பவரையும் இப்போ அன்லீஷ் பண்ணுறான். என்னோட ஃபுல் பவர் என்னன்னு இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் குத்துறான். பார்த்தா அந்த ஷீல்டே உடஞ்சிருது. இவன் இப்படி அடிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா நம்ம ஆர்க்லாட் அவனோட யூனிக் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். உடனே அவன் கதற ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். என்ன நீ இன்னும் இவனை முடிக்கலையா அப்படின்னு நாங்கள் ஹாக்கரோ வந்து கேட்கவும் ஷோயி என்னன்னா அப்படின்னு கேட்க உன் ஃப்ரெண்டா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கான். உடனே இவன் அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறான். அப்போ பார்த்தா கேம்ப்குள்ளே லைட் எரியுது. அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா, என்ன சத்த வழி அப்படின்னு கேட்கவும் என்னை மன்னிச்சிரு, நீ சாக வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இவனே கழுத்தை நெரிச்சு கொள்ளுதான். இவன் ரொம்பவே கொடூரமானவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாக்குரோ ஃபீல் பண்ணுதான். உன் கூட இருக்கிறவளையே கொள்ளுதியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்க்லாட் கேட்கவும் எனக்கு ஜெயிக்கிறது மட்டும்தான் முக்கியம், இப்போ பாருங்கள் எனக்கு வந்து சர்வைவர் அப்படிங்கிற ஸ்கில் கிடச்சிருக்கு, என்னை இப்போ யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது, எத்தனை தடவை என்னை கொன்னாலும் நான் ரிவைவ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹாக்குரோ உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு அந்த ஆர்க்லாட்டை கேட்குறான். இல்லை நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு டேய் கையை வச்சு தானே சண்டை போடணும்னு ஆசைப்பட்டா இப்போவா அப்படின்னு நம்ம ஆர்க்லாட் கூப்பிடுவோம். இவன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகிறான். பார்த்தா நம்ம ஆர்க்லாட் தான் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஆர்க்லாட் இவனை எத்தனை மட்டும் அடித்தாலும் அவன் ரிவைவ் ஆகிக்கிட்டே இருக்கான். பட் ஆனால் என்ன ஒன்றுனா அவனுக்கு எவ்வளோதான் ஹீலிங் ஆனாலும் வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அவன் கெஞ்சிட்டு இருக்கான். கவலைப்படாத,
நீ இதிலிருந்து விடுபட தானே செய்யணும். நான் உன்னோட மண்டையை 2 துண்டா வெட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு அவன் வெட்ட வரவும் பார்த்தா, ஒரு மேஜிக் ஷீல்டு வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஷோகோ நீ மட்டும் தான் உயிரோட இருக்கியா? அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர் தான் வந்து இவனை காப்பாத்திருக்கான். ஒரு ஆர்க்லாட் கூட போட்டு போட்டு ஜெயிக்கிறதுனா கஷ்டம் தான். சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கவும், நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகவும், வேண்டாம் அப்படின்னு ஹாக்குரோ சொல்கிறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் நடக்குது. நல்ல வேளை நம்ம ஆர்க்லாட் தப்பிச்சிருந்தான். நீ திறமசாலி தான் அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர் நம்ம ஹாக்குரோவை பாராட்டிட்டு இருக்கான். உடனே இந்த மினிஸ்டர் நான் இங்கேருந்து கிளம்புறேன், நம்ம போரில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹாக்குரோ அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா என் மாஸ்டர் அங்கே போயிட்டார் அப்படிங்கவும், அந்த ஸ்லைம் இன்னும் உயிரோடு தான் இருக்கா, அந்த ஹீனட்டா பொண்ணு கொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ இந்த உலகத்திலேயே யாரை பார்த்து ரொம்ப பயப்படுவியோ அப்பேற்பட்ட ஆளை கோவப்படுத்தி பார்த்துட்ட, உன்னோட சாவு அது வழியே இல்லாமல் வரணும்னு நான் வேண்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாக்குரோ சொல்லவும், அதையும் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போயிருந்தான். இவன் தப்பிச்சு போயிட்டானே அப்படின்னு ஆர்க்லாட் கேட்கவும், கவலைப்படாத நம்ம லார்ட் ரீமரோ அவனை பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு ஹாக்குரோ சொல்கிறான். இப்போ 4வது கிறிஸ்டலையும் அழிச்சிட்டாங்க, அந்த பேரியர் இப்போ ரிமூவ் ஆகுது. உடனே ஷூனா அவளோட பவரை வச்சு இன்னொரு பேரியரை கிரியேட் பண்ணுறான். அந்த பேரியரை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோவை நம்ம ரீமரோவுக்கு தகவல் கொடுக்குறோம். சரி இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ இன்னும் டென்ஷனாகவே தான் இருக்கான். அவனோட ரேம்பேஜ் மோட காட்டுறான். அங்கேருந்து தப்பிச்சு வந்த அந்த மினிஸ்டர் ஷோகோவும் இந்த இடத்துக்கு தான் டெலிபோர்ட்டேஷன் ஆயிருக்காங்க. உனக்கு உன் பாடி சூப்பரான பவர் இருக்குது, நான் இன்னொரு ஹீலிங் மேஜிக்கை போடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோகோவோட சோலை அழிச்சிருந்தான், அவனை சாகடிச்சிருந்தான். இப்போ அவனோட பாடி மட்டும் அப்படி இருக்கு. பக்கத்தில் ஒரு கேப்டன் வந்து நிற்கவும், இவனோட பாடி இதில் சூப்பரான ஸ்கில்ஸ் இருக்குது, ஸோ இவன் பாடியை நான் எடுத்துக்கிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் சொல்லிட்டு இப்போ இவனோட சோலை வந்து அவன் உடம்புக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தான். உடனே அந்த சோல்ஜர்ஸ் கேப்டன் இது உண்மையாகவே நீங்கள் தானே அப்படின்னு கேட்கவும், ஆமாம், ஆனால் இன்னும் நீங்கள் வயசானவர் மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க இவன் உடம்புக்குள்ளே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். இந்த ஷோகோ பாடிக்குள்ளே இருக்கிற மினிஸ்டர் வா போய் கிங்கை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். இங்கே நம்ம ரீமரோ ஒரு ஆன்டி மேஜிக் பேரியரை கிரியேட் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே யாராலையும் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாதபடி பண்ணுறான். இந்த இடத்துக்குள்ள இருந்து இப்போ யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வாட்டர் மாதிரியான சின்ன விஷயத்தை கிரியேட் பண்ணுறான். ஒரு சின்ன ட்ராப் மாதிரி எல்லாரும் மூஞ்சிக்கு முன்னாடியும் நிற்கி மெக்கேடோ அப்படின்னு அவன் கத்துறான். பார்த்தா அது லேசர் மாதிரி அங்கே இருக்கிற எல்லாரையுமே டக்கு டக்குன்னு கொண்டுகிட்டு இருக்கு. 1225 2515 அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் இறந்து போனவங்க நம்பரை சொல்லிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த வயசான ஹாக்குரோ இந்த எபிசோடில் சும்மா வேற லெவலில் மாஸ் காட்டியிருப்பான். அப்புறமா இந்த எபிசோட்ஸ்லேயே எனக்கு 2வது ரொம்ப 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 ஃபேவரட்டான எபிசோட் அப்படின்னா அது நெக்ஸ்ட் எபிசோட் தான். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.